என்னடி என் பேத்தியோட ட்ரெஸ்ஸை போட்டுன்னு இருக்க? ஏன் ஐயா உன் பேத்தி ட்ரெஸ் நான் போடக்கூடாதா என்ன? அவளாடி நைட் ட்ரெஸ் வேணாண்ணா, இங்கே அதை போட்டு தான் திருவன் குதிப்பா. இனிமேல் உன் பேத்திக்கு அது தேவைப்படாதான், அதனால இனிமேல் அவளுக்கு அது வேண்டாவாம். அவள் இனிமேல் அது போட மாட்டேன்னு சபதம் போட்டுட்டா. என் பேத்தியோட இந்த சபதத்தை போட்டா நம்பவே முடியலையே. அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். நடக்கட்டும். இது போடாமல் இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு. சொரக்கா மாதிரி ஒரு ட்ரெஸ். ஆயா பின் என்னடி மனுஷங்க மாதிரி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் போகும்போது அதை போட்டு திரியுறீங்க, வந்து அதே சொரக்கா போட்டுருந்தா அப்படிதான் இருக்கும். சரி போதும், என்ன டேமேஜ் பண்ணது. ஆமாம், எங்கள் வீட்டில் பசங்க சவுண்டே காணும், சாப்பிடவும் வரல. மம்மியும் காணும், அம்மாவும் காணும், சித்தி யாருமே காணுமே. அப்பா கூட காணுமே, எங்கே போயிருக்காங்க? அது ஒன்றும் இல்லடா, நீங்கள் ஃபஸ்ட்டு குத்துன்னு வந்தீங்களா அந்த பழைய வீட்டாண்ட ஏதோ சீமந்தம், அதனால் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண எல்லாரும் போனாங்க. சரி எல்லாம் தனியாக போகிறாங்களேன்னு அப்பா தான் கூப்பிட்டு போனார் அவங்கள, அவ்வளோதான், காரில், வேறு ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? அப்போ எப்போ வருவாங்க? அங்கே போனால் உனக்கு கதை தெரியாதாடா? எல்லா கதையும் பேசிட்டு விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருவாங்க. உனக்கு தான் அவங்க லட்சணம் தெரியாதா? அது நைட் ஆகிடும். ஓகே. ஆனால் அங்கே நாமளும் நீங்களும் தானடா குத்தன இருந்தீங்க, அப்படின்னா உங்கள் மம்மி தானடா போயிருக்கணும். ஆமாம் ஆண்டி, நீங்கள் ஏன் போல? எனக்கு அவங்க கூட பெரிய பழக்கம்லாம் இல்லைப்பா, பெரிய பேச்சுவார்த்தைலாம் கிடையாதுப்பா. அதனால தான் இவங்களும் அவங்க கூட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அதான்ப்பா விஷயம். ஓ சரி. தாத்தா திவ்யாம்மா உள்ள என்ன பண்ணுற? வா வெளியே, சீக்கிரம் வா. 2 நிமிஷம் தாத்தா, அதை வந்துட்டேன். போதும் பார்த்த வேலைலாம், வா. சரி தாத்தா. என்ன தாத்தா, ஏன் தாத்தா கத்திக்கிட்டே இருக்கீங்க? அதான் வரேன்னு சொன்னல. எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் இங்கே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு வேலையை பார்த்துக்கும். சும்மா எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. இல்லை தாத்தா, ஃப்ரிட்ஜில் போட வேண்டியதான் போட்டேன், சாமானை ஒழிச்சு போட்டேன், அவ்வளோதான். இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து பண்ணுறதுக்குமா வெயிட் பண்ணுறது, அதுக்காக தான். ஆண்டி அவள் அவரை உரசிக்கிட்டு நிற்கிறா. விட்டு அவர் மடியில் உட்காந்துட போல, அவ்வளோ கிட்ட நிற்கிறா. என்னடா சொல்கிற? ஆமாம் ஆண்டி, ஆமாம், அவர் பக்கத்தில் அவ்வளோ க்ளோஸாக நிற்கிறா ஆண்டி. ஆமாம் திவ்யா, நீ எங்கே நிற்கிற? ஆரம்பிச்சிட்டாங்களா இதே வேலை? என் மருமக எங்கே நின்னா உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, எங்கே நிற்கிறான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அவள் குரல் கேட்டதே ஆளுக்கான எங்கம்மா நிற்கிற அப்படி கேட்டேன். நீ எப்படியோ கேட்க தேவையில்ல. நீ உங்கள் அண்ணி கூட தானே பேசிகிட்டு இருக்க, அமைதியாக அப்படியே பேசு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரிங்க, நான் ஒன்றும் சொல்லலைங்க. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க இங்கே? நான் உன் கூட பேச மாட்டேன்ப்பா. நான் உனக்கு கொடுத்த வாக்கு தான். டி, நான் சொன்ன வாக்கு காப்பாற்றுறேன். நான் யாரையும் பார்க்கல, யார்கிட்டையும் பேசல, சொல்லிவிடு. சும்மா அவங்க என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லு. சரி, பார்க்கல, பேசல. உங்கள் கை எங்கே? உங்கள் கை என்ன பண்ணுது? அவங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், மற்றதெல்லாம் எனக்கு தெரியாது. கையெடுமா? பார், நானும் உன்னை இழுத்து பிடிச்சி வச்சுனா நீங்களும் அது கை பிடிச்சி விட்டுற. நீ வந்து பக்கத்தில் நின்ன, அது என் தப்பு இல்லை. நீ பக்கத்தில் நின்னா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். அதுவும் அதை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இது ஏன் தப்பு இல்லை. என்னால் உங்க இடுப்பை பார்த்து சும்மா இருக்க முடியாது. இது என்னை பற்றி உனக்கு தெரியும் தானே? அப்போ இது யார் மேலே தப்பு? சரிம்மா, என் மேலே தான் தப்பு. என்னை மன்னிச்சுட்டு உன் காலில் வேணா விழுறேன், விடு. அதெல்லாம் முடியாது. நானா உன்னை கூப்பிடல, சரியா? நானா உன்னை கம்பல் பண்ணலை, புரிஞ்சுதா? ஒரு விஷயம் எனக்கு பிடிச்ச விஷயம் என் பக்கத்தில் வந்தால் எனக்கு அதை எடுக்க தான் தோணும். அதுக்கப்புறம் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது நீ ஃபஸ்ட் என்னோட தள்ளி நின்று என் பக்கத்தில் வந்து நின்ன. நான் எங்கள் அம்மாவும் பக்கத்தில் வந்து நின்று, நான் பிரகதி பக்கத்தில் தானம்மா நின்னேன். எனக்கு அது நீ என்ன பேசுவியோ அதெல்லாம் கேட்கல. அப்புறம் அம்மா யாராவது பார்க்க போகிறாங்கம்மா, கையெடுமா. யார் பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏம்மா இப்படி பிடிவாதம் பண்ணுற நீ? இது பாரு, இப்போ கை எடுக்கிறியா இல்லையா? முடியாது. நான் உன்னை பார்க்கல, உன் கூட பேசல, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. நான் என்ன வேணா பண்ணிட்டு போவேன், அது நீ கேட்காத. சரி தாத்தா, எது கூப்பிட்டீங்க? எனக்கு வேலை இருக்குது, நான் உள்ளே போகிறேன். இங்கேருந்து போனேன்னு எப்போ நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. அம்மா தயவு செஞ்சு கையெடுமா. நீங்கள் என்ன பேசிச்சிக்கிறதா அர்த்தமா? அப்படிதான் பிச்சு அடி வாங்கிடுங்க. கையெடுங்க. முடியாதுன்னா முடியாது. நீ போகக்கூடாதுன்னா கூடாது. இப்போ நான் உள்ளே தான் போகிறேன். நீ போனா நான் திருப்பி வரப்போகிறேன் பின்னாடி, அவ்வளோதான். நீ போ, பின்னாடி நான் வரணும் இல்லைன்னு மட்டும் பாரு. அம்மே விளையாடுறியா நீ? நான் என்ன பண்ணக்கூடாது சொல்லணும், என்ன பண்ணாதுன்னு சொல்லணும், அதை மட்டும் தான் பண்ணுவியா, அதை மட்டும் தான் செய்வியா? எனக்கு புரியல. என்னை பற்றி உனக்கு தெரியும். ஒரு விஷயத்த நீ அப்புறம் விளக்குனு நானா உனக்கிட்ட பிடிச்சி இழுக்கலை. நீ கிட்ட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அதெல்லாம் பண்ணுறேன். இப்போ நியாயமாக மட்டும் இழுத்து உட்கார வைக்கணும். அதை பண்ணாமல் இருக்கல, ஒரு கொடுத்த வாக்கா காத்தோட விட்டுரு. ஆனால் என்னால் இதை பக்கத்தில் பார்த்து தொடாமல் அது நோண்டாமலே நான் இருக்க முடியாது. அவ்வளோதான். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, என்ன வேணால் கற்று, அதை பற்றி கவலை இல்லை. நான் விட மாட்டேன் தான். அம்மே அந்த பொண்ணுங்க தான் அவன் பார்க்குது, புரிஞ்சுக்கோமே. எவ பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. அவள் எதனா பண்ணிட்டு போட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஹாய் பாய், நான் வந்துட்டேன். ஆக்சுவலா குட்டி, ஓடியா. இன்னும் ஒன்று காணுமே, நீ இப்போ தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓடியா வா, சாப்பிடு வா. இல்லடி, நான் சாப்பிட்டு தான் வந்தேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்.
சரிடி வா வா இங்கே வந்து நில்லு வா. வேண்டாம் வேண்டாம், நான் என் அங்கிள் பக்கத்துலேயே நின்றுக்கிறேன். ஏய் மாமா எந்து. இதெல்லாம் ரொம்ப டூ மச் பாய், ரொம்ப 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 டூ மச். மாமா வந்து தான் யார் இல்லைனா எங்களுக்கும் கொஞ்சம் கூடுமா, தப்பு இல்லை. அப்படியே எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கூடாது. இப்போ என்ன உங்களுக்கு வேணும்? பிங்க் கலர் ஓகேவா? சைட் பிங்க் ஓகேவா? அதெல்லாம் நான் சொந்தமாக எடுத்துக்கிறதுக்கு தும்பு புழு தூக்கு மாட்டி செத்துவேன் களி, தும்பு புளி தூக்கு மாட்டிப்பேன். ஓடிடு ஓடிடுன்னு. சரிடி செல்லக்குட்டி, டென்ஷன் ஆகாதடி பட்டு. அதான் ஆமாண்டி ரவுடி, ஏன் லேட்டாக வர? ஏன் லேட்டு? இல்லை தாத்தா, முக்கியமான வேலை, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒரு சில பேர் மீட் பண்ண வேண்டியச்சு, அதெல்லாம் மீட் பண்ணிட்டு வரேன் தாத்தா. அதான். ஓ முக்கியமான வேலை, சில பேரை மீட் பண்ணியிருக்கீங்க. சரிம்மா சரி, நடத்துங்க நடத்துங்க. ஆமாம், நீங்கள் மீட் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. யாரை மீட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இந்த மீட்டிங்லாம்? எனக்கு புரியலை. தேவையில்லாமல் எதுக்கு மீட்டிங்? ஒன்றுமே இல்லாமல் மொக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி மொக்கையாக சில பேர் கேவலமாக வாழ்கிறாங்கல்ல, அந்த வாழ்க்கையை விட என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பர் பெட்டர். போதுமா? போதும் போதும், என்னை ஓட்டிட்ட போதும், நிறுத்து. சேஞ்ச் த டாபிக். எப்போ பார் சேஞ்ச் த டாபிக், சேஞ்ச் த டாபிக், சேஞ்ச் த டாபிக். முதல்ல உன் டிக்ஷனரிலேருந்து அந்த சேஞ்ச் த டாபிக்ன்ற வார்த்தையை தூக்கணுடி, அப்போ தான் நீ சரிப்பட்டு வருவேன். அது என்னவோ சரிதான், எப்போ பாரு இதே வார்த்தை. டேய் என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லியே. இல்லை நீ ஏதோ சொல்ல மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு சும்மாவே இருக்கும். ஏதாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வேலையே இல்லையா? சும்மா தாண்டா கேட்டேன். நீங்கள் சும்மா கேட்க தேவை, காசு கொடுத்தா கேட்க தேவை. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஏம்மா ஏன் அப்படி மல்லு கட்டிகிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. எதுக்கு கத்துற? அதெல்லாம் இருக்காது, உங்களை இப்படி தான் கேட்பேன்னா கேட்பேன். சரிடி செல்ல குட்டீஸ், வாங்க போய் மாடி போகலாம். ஏய் எதுக்கு இப்போ மாடி போகிறேன்? எனக்கு புரியல. வேண்டாண்டி வேண்டாண்டி, கொஞ்ச நேரம் இங்கே ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன் உங்கள் வேலையில் பாதி பாக்கி இருக்கான்னு? ஏய் பேசாதீங்க, தொடாதீங்கன்ற என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை வெறுப்பேற்றிட்டீங்க, விடுங்க, நான் கிளம்புறேன். வேண்டாண்டி ப்ளீஸ். ஏய் உனக்கு தான் தெரியல, என்னால் அதை பார்த்து கண்ட்ரோல் இருக்க முடியாதுன்னு. அது என் தப்பு இல்லை. என் தப்பு தான். இந்த 2 மாதத்துக்கு நான் இந்த தாவணியை மறந்துடுறேன், அவ்வளோதான். நீங்கள் கோச்சிக்கிட்ட கோச்சிக்க கட்டிப்போங்க, அவ்வளோதான். 2 மாதத்துக்கு நான் தாவணி மறந்துடுறேன், அப்போ தான் நீங்கள் உருப்படுவீங்க. ஏய் தயவு செஞ்சவங்க பண்ணாது, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாண்டி தாவணி ஏடி, வேண்டாண்டி தங்கம், வேண்டாண்டி. மாட்டேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் சுடிதார் தான். வேண்டாண்டி, என்ன ரொம்ப சோதிக்கிறடி. வேண்டாம், அப்புறம் நான் வேறு முடிவு எடுத்துருக்கோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். நீங்கள் எதனா பண்ணிக்கோங்க, உங்களை பற்றி நான் கவலைப்படுறதாவே இல்லை. ஏன்டி போல கொஞ்ச நாள் இல்லை? இல்லை தாத்தா, படிக்கிற வேலைலாம் இருக்குது தாத்தா. ஸோ நாங்கள் போய் படிக்கிறோம் தாத்தா. சரிடா போய் படி. சரி தாங்க போய் படி. என்னடா எக்ஸாம் வந்துடுச்சா? ஆமாம் எக்ஸாம் வந்துடுச்சு. அதனால தான் இவங்க வந்திருக்காங்க குரூப் ஸ்டடிக்கு. அடுத்த வாரத்துலேருந்து எக்ஸாம் ஆமா, அதனால் படிக்க ஆரம்பிக்கணும். எக்ஸாம் வச்சு நீ ஏன்டா இவ்வளோ வேலை செஞ்ச? நீ படிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதான். இவங்க ஏதாவது பண்ணியிருந்துருப்பாங்கல்ல, எதுக்கு தேவையில்லாமல் சமைச்ச? அதில் என்ன இருக்குது மாமா? கஷ்டப்பட்டு சமைச்சாதான் ஃபீல் பண்ணணும். நான் இஷ்டப்பட்டு தானே சமைச்சேன். பிடிச்சவங்களுக்கு சமைக்கிறதுலையும் சந்தோஷம் இருக்குது தானே. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும், நான் டயர்டாக இல்லை, போய் நிம்மதியாக படிப்பேன். கேட்டுக்கிட்டீங்களா? பிடிச்சவரான் தெரிஞ்சுக்கோ. ஆமாம், இப்போ நீ யாரை பிடிச்சவங்கன்ற? என் சமையல் சாப்பிட்ட எல்லாரையும் தான் பிடிச்சவங்கன்றேன். ஏன் என் சமையல் எல்லோரும் தானே சாப்பிட்டாங்க? சொல்லுங்கள். ஆமாம், எல்லாரும் தான் சாப்பிட்டோம். அப்போ அந்த எல்லாரையும் தான் சொன்னேன், புரிஞ்சுதா? சரி. ஏ பாய், அப்போ நான் சாப்பிடவே இல்லையா? அப்போ நான் இன்னும் எளிமையா? நீ நைட்டுக்கு சாப்பிட்டு கொடி தங்கம், ஓகேவா? நைட்டுக்கு சாப்பிட்ற போகிற, அப்போ நீ எனக்கு பிடிச்சவ தான், அவ்வளோதான். இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆக்கிட்டு? சரி வா நம்ம போகலாம். ஏய் நான் ரூமுக்கு வரடி. 10 minutes ரூமுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஓடிட்டு ப்ளீஸ் டி. நீ ரூமுக்கு வந்தல, அது மாதிரி ரூமுக்கு ஓகேவா? ஒன்றும் வரத்தவில்லை, போய் நீங்கள் ரூமில் படுங்க. முடியாது, நான் வருவேன். என்கிட்ட அடி வாங்கிடாதீங்க சொல்லிட்டேன். ஒழுங்காக தூங்கவே இல்லைங்க, போய் தூங்குங்க. நேற்றும் தூங்கவே இல்லை, போய் கம்முன்னு தூங்கி ரெஸ்ட் எடுங்க. அதான் நைட்டுக்கு வரப்போகிறல, நைட்டு பேசிக்கலாம். எப்படி நீங்கள் நைட்டு தூங்க மாட்டீங்க, அதனால் அண்ணாவை நீங்கள் போய் இப்போ தூங்குறீங்க, அவ்வளோதான். ஃபோனோ மெசேஜோ நீங்களோ ஏதாவது அந்த பக்கம் எட்டி பார்த்தீங்க, அடி வாங்கிடுங்க. போய் தூங்குங்க, இப்போ கை எடுங்க. தங்கமி கொஞ்ச நேரம் வரண்டி, கொஞ்சம் ப்ளீஸ். என்கிட்ட அடி வாங்கிடாதீங்க, என் கோவத்தை கலராதீங்கன்னுட்டேன். ஒழுங்காக ஓடிடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, சொல்லிட்டேன். சரிம்மா சரி, போய் தூங்குறேன். ஒழுங்காக போய் தூங்குங்க, தூங்கினா தான் நைட்டு வருவேன். அமைதியாக போய் தூங்குங்க. சரி பா. என்னடி போகலாமா? ஆமாம் பாய், அதுக்கப்புறம் என்ன தலைவலி தான். போயிடலாம். சரி தாத்தா, வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கும் கண்ணு சொக்குது. போய் கொஞ்சம் தூங்கிட்டு வருவா. வரியாடா நீயும்? இப்போவே செம தூக்கம் வருது தாத்தா. ஆமாண்டா, எனக்கு டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது.
கண்ணு சொக்குது, என்னன்னே தெரியல. சமமே இல்லை, அதான். எல்லாரும் சாப்பிட்டு எல்லாரும் போடுங்க அவங்க கொடுக்கல அவ்வளோதான். எதுக்கு உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்புறமா சாயந்தரமா பேசிக்கலாம் போங்க. சரிங்க தாத்தா. ஏன்டா உருன்னு இருக்கான்? இந்த கதையெல்லாம் கேட்டதுக்கப்புறம் வேறு எப்படி நினைக்கிறேன், எனக்கு புரியல. லாவண்யா கிட்ட பேசி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாண்டா, அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிஜமாக உங்கள் அம்மா இவ்வளோ கீர்த்தனமாக பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லைடா. அதுவும் மாமா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் லாவண்யா சொன்னதாண்டா என் காதுக்குள்ளேயும் ஒழிக்குது. எனக்கு கோவமாக வருது. என்னடா ஜென்மங்காதுங்க, எனக்கு புரியல. இப்படியெல்லாம் மேடா பண்ணுவாங்க? கொலகார கூட்டமாக இருக்கேடா. எனக்கு உங்களை பார்க்கும்போது சும்மா வெளுத்து வைக்கணும் போல கோவம் வருது. அப்போ என் நிலைமை யோசிச்சு பாரு, என் மண்டை என்ன பண்ணோம் என்னன்னு. அவள் கொடுத்த வாக்குறுதிக்காக பல்ல கடிச்சிட்டு கொடுத்துட்ருக்கு. நேற்று அவங்ககிட்ட கோவப்படக்கூடாது, கற்றுக்கூடாது, என்ன ஆனாலும் கற்றுக்கூடாதுன்னு அவன் சொன்னேன். ஒரே காரணத்துக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டு அமைதியாக இருக்கு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த கேட்டதுக்கு அவங்கள எல்லாத்தையும் காலு கீழே போட்டு நசுக்கியிருப்பேன்டா. வேண்டாம்டா வேண்டாம், அமைதியாக நீ டென்ஷன் ஆகுற. வேணாம் வேணாம் சொன்னா கேளு. எப்படி எனக்கு கோவப்படாம இருக்க சொல்கிறேன்? எனக்கு புரியல. என் மண்டைக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்குது. அவங்களை இந்த வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறத நினச்சா எனக்கு வருது பார் வெறி. இப்போவே போயிட்டு எல்லாரும் வெட்டிட்டு வரலாமான்ற கோவம் வருது. வேண்டாம் வேண்டாம், லாவன் என்ன சொன்னால் இது அவள் உனக்கு சொல்லணுன்றது ஆசை. இப்போ நீ ரியாக்ட் பண்ணிட்டீன்னா அப்புறம் திவ்யாவுக்கு தெரிஞ்சிடும். அவள் சின்ன விஷயம் வந்தால் கூட கண்டுபிடிச்சிருவா. அவளை பற்றி தெரியும்ல. அவள் என்கிட்ட மறைச்சிருக்காள். இதில் அவள் மேலே கோவப்பட ஒன்றுமே இல்லை, புரியுதா? 8 வருஷம் அவளை ஒதுக்கி வச்சது நாம, புரியுதா? ஆனால் பார்த்த உடனே கைலுக்கு புரிஞ்சுது. கைலுக்கு இப்போ நமக்கு தெரியாத இந்த விஷயம் கூட கைலுக்கு தெரிஞ்சுது. அப்போ கைல்கிட்ட ஷேர் பண்ணுவோம், நம்மக்கிட்ட ஏன் ஷேர் பண்ணல? ஏன்னா நம்ம ஷேர் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல. அதை தெரிஞ்சுக்கும் முதல்ல. என்னடா சொல்கிறேன், புரியல. ஆமாண்டா ஆமாம், நம்ம அவளை கையில் சொன்னோம்னா நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டிருக்கோம், ஏதாவது பேசியிருக்கோம். சாப்பிட்டியா படிச்சியா, சாப்பிட்டியா படிச்சு இதான் என்னடா கேட்டவளை நம்ம. நீ பேசியிருக்கியா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு? சொல்லு. நான் பேசுனது இந்த லட்சத்தை தான் பேசியிருக்கேன். அப்புறம் நம்மகிட்ட எப்படி ஷேர் பண்ணுவாவ? ஆமாண்டா, முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் இவ்வளோத்தையும் தாங்கிக்கிட்டு. அதனால தான் அவள் இங்கே வரத்துக்கு அவ்வளோ பயந்துருக்கா. இவ்வளோ பண்ணாங்கப்பா, எனக்கு என்னடா பேசியிருப்பாங்க? எனக்கு அது வேற வச்சுக்குதுடா. என்னடா அதுங்கிட்ட பேசியிருக்கோம் எனக்கு புரியலையடா. அடைச்சி வச்சிருக்காங்க பார்த்தியாடா. அவள் சாப்பிடாம சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். அவங்கள பார்க்கும்போது அப்படி இருக்கிற அளவுக்கு எனக்கு கோவம் வருதுடா. சரிடா வேண்டாம் வேண்டாம், இந்த உக்கிரத்துலேயே நீ இருந்தினா அவள் பார்த்துருவா. அவள் கொஞ்சம் கெஸ் பண்ணாலும் லாவண்யா மாட்டுவா. அதுக்கப்புறம் லாவண்யா வேறு எதுவுமே கேட்க முடியாது. லாவண்யா மூலமாக நம்ம எவ்வளோ சாரி சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாம் முடியாமல் போயிடும். புரிஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. நமக்கு லாவண்யா தேவை. அதுக்கப்புறம் லாவண்யாவே அவள் எடுத்து தூக்கி போட்டுருவா. புரிஞ்சுக்கோ, வேண்டாம், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு. அம்மாக்குள்ள எல்லாம் ஓடுதுறேன், வேறு என்னடா பண்ண சொல்கிறேன்? கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்துட்டு சரியாக போயிடும். அது வந்தால் நான் தூங்க மாட்டேன். என் மண்டக்குள்ள ஃபுல்லாக தான் ஓடுது. ஏன்டா இப்படி இருக்க? நான் வேற வெளியே போகணும். நீ இப்படி இருந்தால் எப்படிடா உன்னை விட்டு போகிறது? எங்கடா வெளியே போகணும்? தெரியலடா, அப்பா தான் கூப்பிட்டாரு, ஏதோ வேலை இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டு வரணும். நீ இப்படி இருக்க, எனக்கு உன்னை பார்த்துட்டு போகிறதுக்கும் மனசு வர மாட்டேங்குது. அங்கே போய் ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் முடிச்சுட்டு நிற்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவள் தான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாள் சாயந்தரமா. நீ போ. நீ நைட் சாப்பிடல? இல்லைடா, எனக்கு நிஜமாகவே சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அங்கே வந்ததுக்கு அப்புறமே எனக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அவள் அந்த வழியோடு சமைச்சாலே அவளை நோக்கடி கூட இருந்தால் போய் சாப்பிட்டேன். எனக்கு அவளுக்கு பேசிட்டு வந்ததுலேருந்து எனக்கு கோவம் மட்டும்தான் இருக்குது. அதனால் நைட்டு நான் சாப்பிட போகிறது இல்லை. எனக்கு எதுவுமே வேண்டாம் நிஜமாவே. என்னால் சாப்பிட்ற மென்டாலிட்டி சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க வச்சு செஞ்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் கேட்க எனக்கு நிச்சயமாக எனக்கு சாப்பிட்ற மூடு இல்லைடா. எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்டா? நீ போயிட்டு வா. சரிடா, நான் போயிட்டு அங்கேயே தூங்கிடுவா. நீங்கள் 2 பேரும் இங்கே இருப்பீங்கல்ல? நீ இல்லைனா இருக்க மாட்டேன். அதனால் தயவுசெய்து சீக்கிரம் வந்துடு என்ன? சரிடா, அப்போ நான் வேலையை முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வரேன். ஓகேடா, பாய்டா. பாய் பாய். யோசிக்காத, அமைதியாக வந்துடுவா. வரும்போது இப்படியே இருக்காது, அவள் தான் சொல்லிட்டேன். சரிடா, இருக்க மாட்டேன். இவ்வளோ தைரியம் தான் என் பொண்டாட்டி பைக்கில் பிரேக் ஒயரை கட் பண்ணியிருப்பீங்க, அவளுக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க பார்த்துருப்பீங்க, எண்ணெய் ஊற்றி விழ வச்சு பார்த்துருப்பீங்க. இது அவள் சொல்லாமல் பின்ன என்ன பண்ணியிருப்பீங்க? உங்களை சும்மாவே விடுறதா இல்லை. என் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு இருக்குடா இருக்குது. ரூமில் வச்சு பூட்டி அடைக்க பார்த்துருக்கீங்க மவனுங்களே. இருடா, அவள் எனக்கு மொத்தம் உங்களை கேட்கறதுக்கு உரிமை மட்டும் கொடுக்கட்டும். இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை மட்டும் வாயிலேருந்து வரட்டும். உங்களை என்ன கெதி காக்கள் மட்டும் பாருங்கள். ஆனால் அம்மா நீங்கள் கூட எப்படி இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. இனிமேல் நீங்கள் எனக்கு லைஃப்பில் அம்மானே கிடையாது. அப்படி ஒரு கேரக்டரே நான் மறந்துட்டேன். இவ்வளோ கேவலமாக ஒருத்தங்க இருப்பாங்க நான் யோசிக்கவே இல்லை. இப்போ ஏன் இன்னும் வரல? இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஃபோன் பண்ணால் தான் வருவாங்க போல். ஒருத்தர் சாப்பிட வரலையே, என்ன ஏது? அவங்க சொல்லிட்டாங்கன்னா அப்படியே அவங்க பிள்ளைக்கே கொடுத்த பொம்மை மாதிரியே இருக்கணும். ஒரு பேர் கூட நம்மகிட்ட பேச மாட்டாங்க. நம்மளே கூப்பிடணும் ஃபோன் பண்ணி. இதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாதான் மேடம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். பத்தியா, ஃபோன் பண்ணதுக்கப்புறம் கேட்டால் படிக்கணுமா? படிக்கிறதுல மேடம் வரமாட்டாங்க. என்ன இதே அங்கே இருக்கும்போது என்ன சொன்னா? படிச்சுக்கிட்டே பேசினான். அப்புறம் டிஸ்டர்ப் ஆகல. இப்போ அதே படிச்சுட்டு பேச முடியாது அவங்களால. இப்போ படிக்கணுமா வரமாட்டாங்களாம். ஒரு பேத்துல நீ ஏன்டி இப்படி சோதிக்கிறேன்? இவ்வளோ இதுவாக இருக்கு.
வேண்டாம் வேண்டாம். இப்போ வரும்போது இவ்வளோ கோவமாக இருந்தேன்னா அவள் கண்டுபிடிச்சிருவா. அதோட அவள் அவ்வளோதான். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நார்மலாக நார்மலாகவும் நார்மலாகும். இப்போ மட்டும் இவ்வளோ உக்கிரமாக இருக்குதுன்னு பார்த்தா அவள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவா. அவளை கண்டுபிடிச்சிட்டா தான் தொத்தி தொத்தி அடிப்பா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுங்கன்னா வந்தால பாரு. ஏன் பாய் எங்க டின்னர் சீக்கிரமா முடிக்க சொன்னேன்? ஏன் வேற யாராவது வந்துருவாங்கன்னா, இல்ல எங்களுக்கு இல்லாம போயிடும்னா, இல்ல அந்த கும்பல ஏதாவது சொல்லணும்னா எனக்கு புரியல. ஏன் அப்படி சொன்ன? அது அப்படி இல்ல, வேற யாரையும் அவங்க மீட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நம்மள சாப்பிட்டு சீக்கிரமா வர சொல்லி இருந்திருப்பாங்க. அதான் விஷயமா இருந்திருக்கும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? நீங்க மதியம் ஹால்ல நின்னுட்டு இருக்கும்போது நடந்தத நானும் தான் பார்த்தேன். அதனால சொல்றேன். அடி வாங்கிடுவ, அமைதியா இரு. அவ்வளவுதான் பிரகு, அவ்வளவுதான். என்னடி நடந்துச்சு? நானும் தானடி இருந்தேன். எனக்கு அந்த கதை தெரியலையே. அவங்க ஒருத்தர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னா, ப்ளீஸ் டி, வேண்டாண்டி, வெறுப்பேத்தாடி, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்போ எங்ககிட்ட இருந்தா மேடம் மறைப்பீங்க, அப்படிதானே? நான் என்னடி பண்ணட்டும்? அந்த பையன் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேனோ, என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டா வேணும்னே பண்றாண்டி. நான் எவ்வளவு புரிய வச்சுட்டு வந்தேன் தெரியுமா? என்ன வெறுப்பேத்துறாண்டி. நீங்க வேற அதுல. இப்போ யாருக்கு தாண்டா இப்ப 2 தாண்டா பிரச்சனை? என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது கலின், அவ்வளவுதான். அவர் பாவம் தான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. நிச்சயமாவே அவர் கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டுதான் இங்க வந்திருக்காரு, எனக்கு புரியுது. நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா என்னால நிச்சயமா முடியாது. நான் என்ன பண்ணட்டும்? இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு எங்களை இவ்வளவு வேகமா சாப்பிட்டு வர சொன்ன டின்னர்? சரி, நீ ஏன் சாப்பிடல? நான் லேட்டா தாண்டா சாப்பிட்டேன், அதனால எனக்கு பசிக்கல. அதனால தான் நான் சாப்பிடல. அதனால தான் உங்களை சாப்பிட்டு வர சொன்னேன். அவரு மதியம் ஒரு கண்டிஷன் போட்டு வந்தாரு. அது ஒரு பிரச்சனையா ஆச்சுன்னு வச்சுக்கோயேன். அப்போ நைட் ரூமுக்கு வரணுன்றத கண்டிஷனா போட்டாரு. எவ்வளவு சொன்னாலும் நோ சொன்னாலும் அவர் ஒத்துக்கிறதா இல்லை. அவர் பிடிவாதத்துல இருந்து அவர் மாறுறதா இல்லை. சரி, என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த நிமிஷம் தப்பிக்க நைட் வரேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அவர் திருப்பி கம்முன்னு இருந்திருந்தாருன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவர் ஹாலில் என் பேச்சு கேட்கவே இல்லை. இன்னைக்கு நிஜமாவே அவர் அவரா இல்லை. எனக்கு இது சரிப்பட்டு வராது. அவர் இன்னைக்கு ஃபுல்லா அவர் பிடிவாதம்னு தான் இருக்காரு. என் பேச்சு கேட்கக்கூடாது, அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடக்கணும். அவரோட ஆட்டிடியூடே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஏன்னு தெரியல. எனக்கு அதுவே பயமா இருக்கு. ஸோ அதனால தான் கீழே நாங்கள் படிக்க போறோம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதனால அவர் இப்போ டின்னர் சாப்பிட வரும்போது கேட்டாங்கன்னா, நம்ம படிக்கிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்க, படிக்கிறாங்கப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ படிக்கிறதுனால அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாருன்ற நம்பிக்கையில தான் ஓடி வந்துட்டேன். வேற ஒன்றும் இல்லடி. நிஜமாவே இப்போ படிக்கிற மூடு இல்லைன்னு வச்சுக்கோயேன். டென்ஷனா இருக்கு. ஆனால் அவர்கிட்ட தப்பிக்க வேற வழி இல்லை. ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ற. சரி, இன்னைக்கு ஏதோ பண்ணாரு வச்சுக்கோ, அதை விட்டுரு. ஆனா நேத்து பேசணும்னு நீ சொல்லி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் உன்னை ஏதாவது பண்ணாரா? பேசிட்டு மட்டும்தானே இருந்தீங்க, அப்புறம் என்ன? வேற ஏதாவது பேசினாரா? அவர் பேசிட்டு இருக்காரு, உன்கிட்ட பேச சொல்றாரு, அவ்வளவுதானே? பேசுறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? அங்க போய் உட்காந்து பேசதானே போற. அவர் பேசதான் கூப்பிடுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல, புரியுதா? ஆனா எனக்கு இப்போ இந்த நிமிஷம் கொஞ்ச நாளைக்கு அதுவுமே எனக்கு வேண்டாம். அதுவுமே எனக்கு பெரிய பிரச்சனையா தான் ஆகும்னு தோணுது. ஆனா எனக்கு அதுவுமே வேண்டாம். சும்மாவே எங்களுக்கு கடுப்பேத்துறடி நீ. ஒரு காலத்துல அந்த பையன் உன்னை லவ் பண்ணா இல்லையானே குழப்பி எங்களை வாழ வச்சியா? இப்ப நீ அந்த பையனை டார்ச்சர் பண்ற பாரு. இப்ப அந்த பையனை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு. அந்த பைப்புள்ள தொங்குது, கெஞ்சுது, கதறுது. ஆனா நீ அதை கண்டுக்கவே மாட்டேன். நிச்சயமா இது நல்லா இல்லடி, நல்லாவே இல்லை. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிங்கடி. என்னால இப்ப சத்தியமா முடியாது. அப்படியே அவ்வளவு சீக்கிரம் வந்தாருன்னா நான் வர சொன்னேன். என்னால முடியல. எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. ஆனா அதுக்காக என்னால சில விஷயத்த மீற முடியாது, புரியுதா? அதுல வேற வேற பிரச்சனை வரும். என்னால அதை பண்ண முடியாது. யூஸ்வலாவே அவங்க கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும். ஓரளவுக்கு உங்களால கெஸ் பண்ண முடியல அவங்க எந்த அளவுக்கு பேசியிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது களி. நாங்க போறது தப்பாயிடும், அவ்வளவுதான் நான் சொல்வேன்.
யாருடா? இல்லை கேர்லி, நம்பர். சரி, அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடு. ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, யாரு? உன் புருஷன் தான். அச்சோ அத்தான், நீங்களா? இந்த நம்பர்? இது சென்னைக்கு வந்து வாங்க நம்பர். சரி, சொல்லுங்க அத்தான். நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே வர, நீங்க என்ன நாளை காணோம்? இல்லம்மா, படிச்சிட்டு இருக்கேன், அதாம்மா வரல. பரவாயில்ல, இங்க வா, இங்க வந்து படி. உடனே படிக்க வேண்டாம் நான் சொல்றேன், இங்க வந்து படி, அவ்வளவுதான். இல்லம்மா, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம், இங்கேயே படிக்கிறேன், நீ ப்ளீஸ். புக் எடுத்துட்டு வா, அவ்வளவுதான். உங்ககிட்ட வரதா சொன்னா புக் எடுத்துட்டு வர, அவ்வளவுதான். புரிஞ்சுதா? நீ வரியா புக்கோட, இல்ல நான் வரட்டுமா? சரிம்மா, நானே வரேன் வரேன் வரேன். சரி கலி, வாங்க போலாம் 2 பேரும். ஏய் துப்பார், நாங்களாம் வரல, நீ போ. நீங்களாம் வராம நான் போக மாட்டேன், ஒழுங்கா வாங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் பேச தானே போற, போய அது கூட உனக்கு கம்பெனி வேணுமா? போடி நீ ரொம்ப பண்றீங்கடி. போடி, இப்போ பேசிட்டு வாடி. வெறும் பேத்தாதடி, அவர் ஒன்றும் உனக்கு கடிச்சு முழுங்க மாட்டார். போடி, டென்ஷன் ஆகுது. பேச தானே போற, பேசிட்டு வா, போ போ. பாய், நாங்கள் இங்கே இருக்கோம். ரொம்ப பண்றீங்கடி, ரொம்ப பண்றீங்க. சரிடி, போடி. இருடி, உங்களுக்கு வந்து இருக்கு, உங்களை பிச்சிடுறேன் பிச்சு. நாய். கொன்றுவேன், நான் இப்பவே வந்துருவேன், அவ்வளவுதான். தப்பாலதான் போட்டீங்க, பிச்சிடுவேன். நான் 5 நிமிஷத்துல வந்துருவேனா வந்துருவேன். நீ எப்படி பண்ற? போடி, எல்லாரும் பேசிட்டு தான் வாயேண்டி. அதெல்லாம் முடியாது, நான் வந்துருவேனா வந்துருவேன், வந்துருவேனா வந்துருவேன், அவ்வளவுதான். சொல்லுங்கத்தா, என்ன கூப்பிட்டு? இங்க வா, எது வந்தாலும் பக்கத்துல வந்தா தான் தெரியும்ல. பரவாயில்ல, நான் இங்கே நிக்கிறேன், என்ன விஷயம் மட்டும் சொல்லுங்க அத்தா. வேண்டாண்டி, நான் ரொம்ப சோதிக்கிற, வெறுப்பேத்திராது. ஆல்ரெடி ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கேன். நைட் வரேன்னு தானே சொன்னேன், அப்புறம் இவ்வளவு நேரம் வரவே இல்லை. அப்புறம் நானே ஃபோன் பண்ணி கெஞ்சி கொடுத்தா தான் வருவீங்க, அப்படிதானே? அப்படி இல்லை அத்தா, படிச்சிட்டு இருந்தேன் அத்தா, அதான் அத்தா. ஏன் இங்க வந்து படிக்க மாட்டீங்க? என் கூட படிச்சதான் டிஸ்டர்ப் ஆகுதுல, அப்புறம் என்ன? இல்லைம்மா, அது வந்து. கிட்ட வான்னு வெறுப்பேத்தாது என்ன. சாப்பிட்டீங்களா அத்தா? எதுவா இருந்தாலும் கிட்ட வாணிட்டேன், சும்மா கத்த வைக்காத. ஏமா டென்ஷன் ஆகுற, வேண்டாம்மா. சரி, அண்ணா எங்க? அவன் உங்க அப்பா கூட வெளியே போயிருக்கான், அவன் வர லேட் ஆகும். சரிம்மா, அண்ணா வந்தோடனே கூப்பிடுங்க, நான் அப்போ வரேன், இப்போ நான் கிளம்பவா? ஏய், என்னை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ சிப்பத்தது? பார்த்து கேவலமான மாட்டது, எனக்கு புரியல. உங்க அண்ணா வந்து தான் என் கூட பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அச்சோ தங்கமே, இது உங்கள் மேலே இல்லை, உங்களால் இல்லை. சில காரணத்தால் தான் நான் வேண்டான்றேன், அவ்வளோதான். என் செல்லம் இல்லை, ப்ளீஸ்மா, வேண்டாமா, அப்படிலாம் யோசிக்காதம்மா. நான் அப்படி யோசிக்கக்கூடாதுன்னா என் கிட்ட வா. ப்ளீஸ்மா. வரியா வரலையா? சரி சரி, வரேன் வரேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. வந்துட்டேன்ல, சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? வந்து உட்காரடி, ஏன்டி ஒவ்வொன்றும் உனக்கு எஞ்சனமாடி? பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா, என்ன விஷயம் சொல்லுமா? நீ சொன்னீங்கன்னு நான் பல விஷயத்துக்கு பொறுமையா இருக்கேன். பல்ல கடிச்சிட்டு இந்த செகண்ட் வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். ஞாபகம் வச்சுக்கணும், என் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்கடி. என் எல்லையை நீ ரொம்ப மீறிட்டு இருக்க, அவள் தான் நான் சொல்லிட்டேன். சரிம்மா சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க ஆகாதீங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒழுங்கா வந்து உட்காந்துரு, என்ன வெறுப்பேத்தாத. உன்னை இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க எனக்கு தெரியாமலாம் இல்லை. நானும் உனக்கு வாக்கு கொடுத்தது பொறுமையா இருக்கேன், அவள் தான் சொல்லிட்டேன். சரிம்மா, நான் உட்கார, நீங்கள் கத்தாதீங்க, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, செல்லம்லாம் என் புச்சியில், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, உட்காந்துட்டாலே இப்போ சொல்லுங்கள், சாப்பிட்டீங்களா இல்லையா? ஏன் நடுவில் யாராவது வந்து உட்கார போறாங்களா என்ன? பரவாயில்லம்மா, இருக்கட்டும்மா, நீ சொல்லுமா. சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிடல, இப்போ என்ன பண்ண சொல்ற? சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து தரவா? ஊட்டி விட்டுறியா? அம்மே, அதெல்லாம் முடியாது அம்மே, ப்ளீஸ் அம்மே, ஏன் அம்மே டார்ச்சர் பண்ணுற? சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து தரேன், சாப்பிட்றீங்களா? நீ ஊட்டி விட்டா சாப்பிட்ற, இல்லை எனக்கு சாப்பாடே வேண்டாம், அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏம்மா இந்த பிடிவாதம்? அப்போ ஊட்டி விட மாட்டேன். அது அது வந்து. நீ எப்படின்னா போ, என் பக்கத்துலேயே வந்து உட்கார முடியுமா முடியாதா? ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிறேன்? நான் உங்ககிட்ட எல்லாம் சொன்னேன், எல்லாம் புரிய வச்சிருந்தேன், நான் ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிறேன்? நான் இப்படியே இருக்கேன், தயவுசெய்து அமைதியாக இரு. நேற்று நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன் தானே? அப்போ நான் நீ கேட்கலனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், நீ அதை புரிஞ்சுக்க மாட்டேன். சத்தியமாக முடியல, என் மண்டை எனக்கு அப்படி வலிக்குது. எனக்கு அதுக்கு என்னன்னு சொல்ல தெரியல. எனக்கு அது வெறியா இருக்கா, கோவமா இருக்கா, ஆத்திரமா இருக்கா, என்னன்னு சொல்ல தெரியல. இந்த செகண்ட் நீ மட்டும் தான் என் கூட வேணும்னு தோணுது. என்ன பண்ண சொல்ற? எனக்கு நீ மட்டும் தான் தேவைப்படுற. என்னால் அந்த பெயினை சத்தியமாக தாங்கிக்க முடியல. என்ன பண்ண சொல்ற? நீ வேணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ இருக்க மாட்டேன்ற. என்ன பண்ண சொல்ற? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு மாத்திரையாவது கொடு.
என்னம்மா பண்ணுது? ரொம்ப முடியலையா? அண்ணா வர சொல்லவா? அண்ணா கூட இருக்கியா? சரிம்மா, தைலம் எடுத்துகிட்டு வரேன், தரேன், தேய்ச்சிக்கிறீங்களா? ஏய் நீ டாக்டர் தானே, அந்த தைலத்தை கூட நீ தேய்க்க மாட்டேன், நானே தேய்ச்சிக்கணும் அப்படி தானே? என்ன ஒரு பேஷண்ட்டாக கூட நீ பார்க்க மாட்டேன், அப்படி கூட நான் மதிக்க மாட்டேன். ரோட்டில் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட அப்படி விட்டு போயிடுவேன், ஏன்னா என் கூட பேச மாட்டேன், தொட மாட்டேன், என்ன பார்க்க மாட்டேன், அப்படி தானே? அம்மே, ஏன் அம்மா இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுகிற? தயவு செஞ்சு ப்ளீஸ்மா, அப்படிலாம் பேசாத தங்கம். நானும் மாத்திரை போடக்கூடாது, கண்ட்ரோலாக இருக்கிறதுனால முடியலடி, என்னடி பண்ண சொல்கிறேன், எனக்கு வலிக்குதுடி. ஏன் இப்படிலாம் பேசுகிற? தைலம் தராமே, தேய்ச்சிக்கோமே. இதோட நான் சாக்கிறத கூட நீ வரமாட்டேன், அப்படி தானே அர்த்தம்? ப்ளீஸ் டி தங்கம், அப்படி பேசாதடி, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, வேண்டாண்டி, எனக்கு வலிக்குதுடி. ஓ கிட்ட வந்துட்டு தள்ளி போயிட்டீங்க, அப்படி தானே? இப்போயும் நான் உன் பக்கத்தில் தான் தங்கம் இருக்கேன், அப்புறம் ஏன் தங்கம்? உனக்கு என்ன தங்கம் பிரச்சனை? தைலம் எடுத்துகிட்டு வந்து தரமா, இருமா. நீ தேய்ச்சி விட்றியா? மாட்டேன். நானே தேய்ச்சா எனக்கு வலி போகாது, உங்கள் அண்ணா வர லேட் ஆகும், எப்படி? அது வரைக்கும் அந்த வலியோட நான் அவஸ்தைப்படட்டுமா? சொல்லுங்கள், அந்த வலியோடவே இருக்கட்டுமா? அம்மா, மம்மி, பசங்க இல்லை இவளுங்க, இவங்களை யாரோ ஒருத்தர் கூப்பிடுவா, யார் வேணும்னு சொல்லி அவங்கள கூப்பிடுறேன், அவங்க தேய்ச்சி விடுவாங்க. எனக்கு புரியல, அவங்கெல்லாம் யார் எனக்குன்னு கேட்குறேன், அவங்கெல்லாம் ஏன் எனக்கு தேய்ச்சி விடணும்? என் கட்டின பொண்டாட்டியா நீ இருக்கும்போது மற்றவங்க எனக்கு தேய்க்கணும், என் பொண்டாட்டி நீ தேய், மற்றவங்க எனக்கு தேய்க்கணும். பொண்டாட்டி தேய்க்கிற காலத்தில் தேய்க்கிறேன், இப்போ என்னால் முடியாது, அவங்கள விட்டு தேய்க்கிறேன், தேய்ச்சிக்கிறீங்களா? தேவையில்லை, அந்த தலை என்னென்னா ஆகட்டும், வீட்டுக்கிட்ட எனக்கு பிரச்சனையை ரொம்ப வெடிச்சு மாட்டி பார்க்கணும் ரொம்ப ஆசை இல்லை, அது வலிச்சு வலிச்சு வெடிக்கும், அதை பாரு. நீ ஏன் இப்படி பிளாக்மெயில் பண்ணுற? எனக்கு புரியல, சும்மா ஒவ்வொரு விஷயத்துக்கு என்ன ஏன் பிளாக்மெயில் பண்ணுற? நேற்று நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக இருந்தல, இன்னைக்கு என்னால் முடியலை, எனக்கு ஏன் முடியலன்றது எனக்கு தெரியல, என்னால் முடியல, அவ்வளோதான், என்னால் சொல்ல முடியாது வேறு எதுவும். என்னால் அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல, இந்த செகண்ட் இந்த நிமிஷம் நீ மட்டும் தான் எனக்கு தேவைப்படுற, ஆனால் எனக்கு தேவைப்படுற விஷயமே எனக்கு கிடைக்க மாட்டேன், என்ன பண்ண சொல்கிற? நீ எனக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கணும் போது எனக்கு இன்னும் பயங்கரமாக வலிக்குது. சரி நான் அமைதியாக இருக்கேன், எனக்கு எக்ஸாம் முடிவு வரைக்கும் மாத்திரை கொடு, மாத்திரை போட்டு நான் அமைதியாகிடுவேன். ஏம்மா இப்போ தானம்மா மாத்திரையே போடாமல் இருக்க, ஏம்மா இப்படி பண்ணுற? இப்போ இந்த 20 நாள் கூட நீ மாத்திரை போடல தானே, அப்புறம் ஏன்? ஆமாம், அந்த 20 நாள் என் கூட இல்லாத மாதிரி இல்லை, புரியுதா உனக்கு? அந்த 20 நாள் என் கூட இந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ என் பக்கத்தில் இவ்வளோ பக்கத்தில் இருக்கான்னு என் காரணம்லாம் இல்லை, என் கூட இல்லை, உனக்கு புரியுதா? அப்படி இருக்கும்போது எனக்கு மாத்திரை தான் தேவைப்படுது, என்ன பண்ண சொல்கிறேன்? எனக்கு எல்லாம் புரியுது, நான் பண்ணுறது தப்பு தான், எனக்கு அதுவும் புரியுது, ஆனால் என்னால் இதை தப்பு தான் பண்ண முடியும், புரிஞ்சுக்கோங்க. என் சுச்சுவேஷன் எனக்கு அப்படி இருக்குது, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். எனக்கு தெரியுதுமா உன்னை நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்ட்டு, நான் என்னமோ பண்ணட்டும், இதுக்கு தாம்மா நான் உன்கிட்ட அவ்வளோ கதறினேன், நான் அவ கூட ஒன்றா போகிறேன், நீ தாம்மா புரிஞ்சிக்கல. அப்போ அவ கூட போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்ற இதில் உனக்கே ஓவரல்ல? நிச்சயமாக நடந்திருக்காதுமா, அவள் கூட நான் வந்திருந்தேன்னா அப்போ நடந்தது வேறு விதமாக இருக்கும், இவ்வளோ மோசமாக இருக்காது. நிச்சயமாக இவ்வளோ உங்களை தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இந்த ரூம்குள்ளே எனக்கு இருந்திருக்காது, வெளியே கூட நான் தள்ளி வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இந்த ரூம்குள்ளே உங்களை தள்ளி வைக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு வாரம் தான், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், இன்னைக்கு என்னை யாரோ ஒரு பேஷண்ட்டாக ரோட்டில் போகிற ஒரு எவனோ ஒருத்தனா வச்சுக்கோ, என்னை அப்படி பார்த்துக்கோ என் ப்ளீஸ், நீ உன் ப்ராமிஸை வச்சுக்கோ, என்னை அப்படி பார்த்துக்கோ. அப்படி உன்னால் இதை முடியலனா எனக்கு ஒரு மாத்திரை கொடு, தயவு செஞ்சு என் மாத்திரை கொடு. அப்படி உன்னால் என் மாத்திரை கொடுக்க முடியாதுன்னா எனக்கு ஒரு தூக்க மாத்திரை கூட, அட்லீஸ்ட் நான் தூங்கவா செய்வேன்ல, இந்த நிமிஷம் நான் தூங்கினாவது ரிலாக்ஸ் ஆகல, ஆனால் இந்த நிமிஷம் என்னால் ஒன்றும் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, அவ்வளோதான் நான் சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னு தூக்க மாத்திரை கூட அட்லீஸ்ட் நான் அதில் தூங்கவா செய்வேன். ஏம்மா இப்போ தானம்மா மாத்திரைலாம் இல்லாமல் நீயா இருக்க, வேண்டாம்மா வேண்டாம்மா, என் செல்லம் இல்லை, மாத்திரை வேண்டாம்மா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோமா. சரி எனக்கு எதுவும் வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன உதாகட்டும், என் மண்டை வெளி அது என்ன பண்ணட்டும் பண்ணட்டும். சரி நீ போ, நீ போ, போய் படிப்போம். அம்மே ப்ளீஸ் அம்மா, இப்படி பேசாதம்மே. எதனா நடந்துட்டு போட்டோம், என் மண்டை வலிக்குது, நீ போய் படிமா, போ போய் படிப்போம், உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, போ கூட்டிட்டு போ. அம்மா ஏன் இப்படி பண்ணுற? ஏய் நான் கேட்குறத நீ செய்ய மாட்டேன், மாத்திரையும் தர மாட்டேன், சரி எனக்கு எதனா ஆகிட்டு போட்டோம் விடு, நீ போன்றா அதையும் பண்ணாமல் என்னையும் டார்ச்சர் பண்ணுற. சரிம்மா, அண்ணா வரட்டும், அண்ணா வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன், அண்ணா வந்ததுக்கப்புறம் கிளம்புறேன். அவன் நைட்டு வரமாட்டான், நீ கிளம்பு. உன்னை எப்படிம்மா நான் இப்படி தனியாக நைட்டில் விட்டு போகிறது? சரி வேண்டாம், வா நீ தாத்தா கிட்டே போகலாம், வா தாத்தா ரூமில் ஒன்று விட்டு போவா. நான் யார் கூடயும் யார் ரூம்லேயும் தங்க தயாராக இல்லை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன்ட்டேன். வேண்டாம்மா, டென்ஷன் ஆகாதுமா, ப்ளீஸ்மா, கோவம் வருதுமா, வேண்டாமா. எனக்கு எதனா ஆகட்டும், எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் கவலைப்பட தயாராக இல்லை, கிளம்புறவங்க கிளம்புங்கன்னுட்டேன், தயவு செஞ்சு கிளம்பி போ.